அட இது நல்ல படம் வச்சப்பா, இதப்பா ஏன்பா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கண்டென்ட் கடைகளை நல்ல படத்தில் ரோஸ்ட் பண்ணுறியாடா? வணக்கம்ண்ணே. வணக்கம்பா. ஒரு ஹிந்தி படம் ஒன்று ரோஸ்ட் போடணும். ஹிந்தி படமா? நான் வீடியோ போட்டாலே ரோஸ்ட்னு தான் நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் கண்டென்ட் வீடியோ போடலான்னுங்கிறேன். அண்ணே ரோஸ்ட் போடலாம், உன சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மாட்டேன். அட அப்புறமா ரோஸ்ட்டை போடுவேன்டா. பங்கு ஹிந்தி படம் தானே ரோஸ்ட் கேட்குறான், போட்டு விடு. நான் கேட்டது இந்த ஹிந்தி படம் இல்லை, சிக்கந்தர் சல்லுபாய் படம். அந்த படம் என்ன ஓடிடிலே வரலடா, சம்சமுக்கா. ஹிம்மத் வாலா அப்படிங்கிற இந்த படம் ஆரிஜினேட் ஆனது 1980களில். ஆனா கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி 80s படத்தெல்லாம் ரோஸ்ட் பண்ற பத்தியா? 1981 வந்த ஊருக்கு மொனகாடுன்ற படம். அப்படின்னா ஊரின் நாயகன் அர்த்தம். அந்த படத்தை 1983லயே ஹிம்மத் வாலா அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க. அந்த ஹிம்மத் வாலாவோட ரீமேக் தான் 2013 வந்த இந்த ஹிம்மத் வாலா. ரீமேக் பண்ண படத்தோட ரீமேக் படம் இது. அட ரீமேக் படம் ஏன்பா? பில்லா படமும் இப்படிதான் ஆரிஜினேட் ஆயிருக்கும். அதுக்குள்ள நீ ஒண்ணுமே சொல்லல. அட அவனுங்க ஒழுங்கா பண்ணானுங்கப்பா, நல்லா இருந்துச்சு. 80sல பண்ண அதே கிரிஞ்ச அவனுங்க மறுபடியும் பண்ணிட்டு இருக்கானுங்க. 3 டிக்கெட் முடிஞ்சோம். படம் ஸ்டார்ட் ஆகுறப்பே ஒரு சாங்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. அந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் அப்ப ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, வாமா வந்து ஒரு ஆட்டம் போட்டு போமா அப்படின்னு கூட்டு வந்து ஆட விட்டுக்கிறாங்க. இதுவே எங்க சுந்தர் சி மாமா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? கேள என்னடா பண்ணுவ? இந்த பாட்டை தூக்கி கடைசியில போட்டு பாட்டை வச்சு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிருப்பாப்ல. ஒருத்தன் வந்து லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான். ஏன்டா அவன் கத்திட்டு இருக்கான்னு பார்த்தா, இப்ப இங்க சண்டை காட்சி நடக்க போதான். ஸ்ட்ரீட் ஃபைட். தி நம்பர் 1 ஸ்ட்ரீட் ஃபைட்டரை உங்களுக்காக அறிமுகப்படுத்துறோம். தி மோட்டாய். குத்தி திரு பக்தி திருலக அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும். கம்பிக்கே இந்த நிலமன்னா தம்பி உயிரோட இருப்பான்னு நினைக்கிற? ஐயோ இவன் வேற டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுறானே. ஆனா நான் இவரோட சண்டை போடுற தம்பியை சொன்னங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் நினைச்சாச்சு போ. என்ன நான் இப்படி ஆக்ரோஷமா கம்பியை வளைச்சிட்டு இருக்க? சிரிக்கிற? உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வருதா? இந்த மொட்டையோட சண்டை போற தைரியம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த மொட்டையும் வளைச்சு வச்சிருந்த கம்பியை நிமித்துறாரு. இப்படியே என்ன மடக்கி நிமித்தி விளையாண்டுட்டு இருங்கடா. என்ன ஏண்டா நீ உன் வீரத்தை காட்டணும்னா அவன் கூட போய் ஒண்டி கொண்டி சண்டை போடு. அவனை அடிச்சு அவன் கை காலை வளைச்சு விடு. செவனேன்னு கிடக்குற என்ன ஏன்டா வளைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஃபைட்ல நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பாரு. கட் பண்ணமா ஆள் நடமாட்டம் அறவே இல்லாத ஒரு ஊர்ல நம்ம ஹீரோ வந்து இறங்குறாரு. அங்க இருக்கிற ஒரு டிக்கெட் செக்கருக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஊருக்கு ஒருத்த வந்துட்டான்னு. ஐயோ நான் எவ்வளவு நாள் கழிச்சு டிக்கெட் கிளிக்க போறேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ எம் வெரி சாரி, நான் வித்தவுட்ல தான் வந்தேன். ஆமா ஏன் உங்க ஊருக்குலாம் யாரும் வரதில்ல? எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான்ப்பா ஷேர் சிங்கன்னு. அவன் ஒரு கொடூர குரங்கு. அவன் பண்ற வேலை தான் இதெல்லாம். ஊருக்குள்ள யாரும் வரவும் கூடாது போகவும் கூடாது. அவனை எதிர்த்து யாரும் பேசவும் கூடாது. ஐயோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, நான் ஊருக்குள்ள போகணும் பாய். ஊருக்குள்ள போயிட்டு ஒரு பாலடைஞ்ச எரிஞ்ச வீட்டை பாக்குறாரு. ஐயாபா தம்பி சொல்லுங்க அங்கிள், இந்த வீட்டுல இருந்த சாவித்திரிங்கிறவங்க எங்க? அட அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி ஓரமா வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் அங்க போய் பாருங்க. நான் தான் அவங்க இருக்கிற இடத்த சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அங்க போய் பார்த்தா அம்மாவும் பொண்ணும் ஒரு குடிசையில வளர்ந்துட்டு இருக்காங்க. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு ஏழு வேஷமா. கமான் தாயே, நான் தான் உன் பையன் ரவி. கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் கதறிக்குவோம். நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ செத்து போயிட்ட, நாங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருந்தோம். அம்மா என்ன நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக்க கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? நம்ம ஊர்ல இருக்கிற கோயிலோட பெரிய பூசாரி உங்க அப்பா ஒரு நாள் ரயில்வே ட்ராக் ஓரமா காலை கடனை முடிக்கிறதுக்காக போயிருந்தாப்ல. அப்ப இந்த ஷேர் சிங் ஒருத்தனை சுட்டு கொண்டு இருக்கிறான். உன்னை பத்தி ஊருக்குள்ள சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி உங்க அப்பா வரத்துக்குள்ள அவன் வந்து உங்க அப்பா மேல திருட்டு படத்தை கட்டிவிட்டான். அதுக்கப்புறம் உங்க அப்பா தூக்கு போட்டு செத்து போய் எல்லாரும் வந்து ஊட்ட எரிச்சு அந்த சமயத்துல தான் உன்னை ஓட சொன்னேன். அப்ப ஓடி போன பையன் இப்பதான்டா நீ வந்திருக்கிற. அவ்வளோ தூரமாடா ஓடி போயிட்ட? நம்ம ஹீரோ வந்துட்டு எரிஞ்சு போன வீட்டை புதுப்பிச்சிட்டு இருக்காரு. இந்த ஷேர் சிங்கோட எடுபடி வந்து பூட்டை போட்டு போயிடுவான். அது சின்ன பூட்டை அதை உடைச்சிட்டான். இப்ப நான் பெரிய பூட்டா போடுறேன், இதை என்ன பண்றான்னு பாப்போம். இப்ப என்னடா பண்ணுவ? சுத்தியும் தூக்கி போட்டியே. மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நம்ம ஹீரோ ஷேர் சிங்கோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்தவர் அவர் பாட்டுக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அமைதியா இங்க இருந்து போயிரு, உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிறாரு ஷேர் சிங். இந்த வரேன் இரு. இறங்கி கீழெல்லாம் நடந்து போக மாட்டீங்களோ? இப்படித்தான் போவீங்களோ? நம்ம ஹீரோ ஷேர் சிங்க எப்படி மிரட்டுறாரு தெரியுமா? நீ பாத்ரூமுக்கு குளிக்க போறப்ப நான் உன் பின்னாடியே வந்து தடி எடுத்து தட்டு தட்டுன்னு தட்டிடுவேங்கிறாரு. இதுக்கே பயந்துடுறாரு நம்ம ஷேர் சிங்.
இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு கேவலமான மிரட்டலை போட்டுட்டும் இவரால் மட்டும்தான் இப்படி கெத்தா வாக்க போட முடியும். ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு. இப்ப நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ட்ரெயின்ல இருந்து 2 உழுவுது, அதுங்கள ஒன்னா ஹீரோயின், அதுங்க 2ஐயும் தள்ளி விட்டுச்சே, அதுதான் ஹீரோயின். நைஸ் கேர்ள். இவங்க தான் வந்துட்டு நம்ம ஷேர் சிங்கோட பொண்ணு. பொண்ணா? யூ மீன் ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இந்த ஊருக்கு அடங்காம எங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கிற கேரக்டர் கிட்ட கண்டிப்பா நம்ம ஹீரோ போய் வம்பிழுக்கணும். எப்படி சார் தெரிஞ்சது? அதான்டா கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது சார். மேல நாச்சுனா படிட்டா. இதை இன்னொரு முறை பண்ணு. நாச்சுனா படிட்டா. சூப்பர். புள்ளி பண்ணிட்டு இருந்த ஹீரோயினை புள்ளி பண்ணி ஒரு பாட்டு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் கடுப்பான நம்ம ஹீரோயின் புலியை கொண்டு வந்து இறக்குறாங்க ஊருக்குள்ள. அட இந்த படத்துல புலியோட ஃபைட்டிங்லாம் இருக்குதா? புலியை கொண்டு வந்து இறக்கின ஹீரோயின் கிட்டேயே புலி போய் புறாண்ட போகுது. ஏய் ஹீரோன், அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் புலிக்குட்டி, வா ஃபைட்டை போடுவோம். நம்ம ஹீரோ விட்ட ஒரே ஒரு பஞ்சில் புலி பம்பிருச்சான். சன் டிவியா? ராஜ் டிவியா? ஹலோ சிஎன்என், அபிஎன், தந்தி டிவியா? இங்க ஒருத்தன் தேசிய விலங்க காயப்படுத்திட்டு இருக்கான், வந்து என்னன்னு கேளுங்க. படினா தேக், முझे भी पड़ी. அட புலிக்கிட்டே வாக்குவாதம் நடத்துறாருப்பா இவரு. இங்க பாரு புலிக்குட்டி, இங்க நீ இருக்க வேண்டிய இடம் கிடையாது, காட்டுக்கு திரும்பி போ. ஓகேப்பா. என்னடா அந்த புலிக்கு சொல்றதெல்லாம் புரியுது. ஏன் கூட உனக்கு பிரச்சனைனா என் கூட மட்டும் போது, ஊர் மக்களோட மோதாத. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் மலர்ந்துருது. நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஒரு தருதலை லவ் பண்ணதான். அந்த தருதல ஷேர் சிங்கோட அல்லக்கை பையன் வந்தவன் நல்லவனாட்டம் பேசி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு போய் டார்ச்சர் பண்ணுவான். யாரா நீ கேட்கறேன்ல, யாரா நீ? நான் உன் அண்ணன் ரவி. இல்லம்மா இல்ல. நீ எங்க அண்ணன் இல்லனா யாரா நீ? அதுக்கு நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் போகணுமா? போயிட்டு வந்துருவோமா? நம்ம ஹீரோவும் ரவியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ரவி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை பார்த்ததும், ஐய் இது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு போய் பேசுறான். அப்பதான் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லுது இந்த பெருசு. அதை கேட்ட சந்தோஷத்துல நடு ரோட்ல போய் நிப்பான். லாரி அடிச்சு செத்து போயிடுவான். ஏண்டா இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியாடா போட அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி கோச்சிட்டு போயிடும். அந்தாண்ட போனதும் அவங்க தங்கச்சி 4 பேர் சுத்து போட்டு ஏதோ பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ காப்பாத்துவாரு. உடனே தங்கச்சி மனம் திருந்திடும். என்னடா இந்த படத்துல இவ்வளோ டக்கு நடக்குது இதெல்லாம்? நீங்க தானே படம்னா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் பிளே நவரணும். நீங்க இந்த டக்கு போதுமா? அதுக்கு நீ இவ்வளோ டக்குனா? அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. இவன் லுக்கே சரியில்லையே, தங்கச்சியை கஷ்டப்படுத்துவானோ? அந்த பிள்ளைகிட்ட வீட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு அடிச்சு மாட்டுக்கொட்டையில படுக்க வைக்கிறான். அண்ணா என்னை அடிச்சு மாட்டுக்கொட்டையில படுக்க வச்சுட்டாங்கண்ணா அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது இந்த புள்ள. அழுவாதம்மா அழுவாத, அன்னைக்கு அவள் லுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்பயே சுதாரிச்சிருக்கணும். தங்கச்சிக்கு தடுப்பு வர அளவுக்கு அடிச்சிருக்கான் அவனை. டேய் நில்றா, இனிமே அவளாச்சு அவள் புருஷனாச்சு, இதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்றாங்க அவங்க அம்மா. சே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா தராங்க. ஷேர் சிங் சொன்னதுனால தானே உன் தங்கச்சி அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. நீ ஷேர் சிங்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு, அதுக்கே அப்படி சுத்தி வளைச்சு பேசுற. நம்ம ஹீரோயின் ஹீரோவை தான் லவ் பண்றேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் மாசமா இருக்கேன், நான் மாசமா இருக்கிறதுக்கு காரணம் ஹீரோ தான் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஷேர் சிங் ஹீரோவை மாப்பிளைய ஏத்துக்கிட்டாப்ல. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே ஷேர் சிங் வீட்லயே டான்ஸ் போடுறாங்க. கடைசியா நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்தோமா, ஹீரோ வந்துட்டு ரவி இல்லைன்ற மேட்ரு வில்லனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை வந்துட்டு அவங்க அம்மா கிட்டையும் சொல்லி போடுறான். ஏய் இவன் என் மகனா இல்லைன்னா என்னடா, இவனையே என் மகனா நினைச்சு வாழ்ந்துட்டு போயிடும் பட. என்னடா இது கலவரம் பண்ணி உள்ளான்னு பார்த்தா ரியாக்ஷன் இல்லை. சரி நான் ஒரு 4-5 ஆளுங்களை கூப்பிட்டு வந்துக்கிறேன், அவங்களோட ஃபைட் பண்ணி பார்க்கலாம். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும். என்னடா இவன் ஃபைட்டும் பண்றானே அப்படின்னு போயிட்டு ஃபேமிலிகள் தலை கத்தி வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணி அனுப்புனாரு இல்லையா அந்த புலிக்குட்டி, அது வந்து சண்டை போடுது. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுங்க எப்படி திருந்தினானுங்கன்னே தெரியல, திருந்தி போயிட்டானுங்க. டேய் நீங்களாம் எதுக்கிட திருந்தினீங்க? அட விடுப்பா விடுப்பா,
ஹீரோயினா கிளாமரா ட்ரெஸ்ஸை போடுறதும் கிளைமேக்ஸ் வந்தா வில்லன் திருந்துறதும் சகஜம் தானப்பா. எல்லாம் ஒன்று சேர்ந்ததும் படமும் முடிந்தது. எல்லாரும் சிக்கந்தர் ரோஸ்ட் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எங்க ஊர் தியேட்டர்ல ஹிந்தி படமெல்லாம் போடுறது இல்ல, தமிழ் டப்பாய் வந்தா மட்டும்தான் போடுவானுங்க. OTTல வந்த வாட்டி வச்சு செய்வோம். சரியா? நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பாய். That's it.